ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சொந்த தொழிலில் எப்படி வெற்றியாளராக ஆவதற்கு அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும், சொந்த தொழில் நாம் செஞ்சு அதில் நாம் சைன் பண்ணுறதுக்கு நல்ல முறையில் நாம் மேலே வருவதற்கு நம்முடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேணுங்கிறதுக்கான ஒரு விளக்கம். நாம் எல்லாருக்கும் மேக்சிமம் பெரும்பாலருக்கும் நாம் சொந்த தொழில் செஞ்சு நல்ல பெரிய அளவில் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் கனவு மட்டுமல்ல, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் லட்சியமாகவும் சபதமாகவும் இருக்கும். நாம் எல்லாம் பெரிய தொழில் செஞ்சு நல்ல மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு லட்சியமும் ஒரு சபதமும் எல்லாருக்கிட்டையும் மேக்சிமம் பெரும்பாலானவன்ட்டு இருக்கும். அப்படி சொந்த தொழில் இப்போ நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது சொந்த தொழில் செய்கிறது எப்படின்னா, அவங்க குடும்பத்திற்கு தேவையான இதர குடும்ப செலவுகள், குழந்தைகளுக்கு தேவையான படிப்பு மற்றும் இதர செலவுகள் இதெல்லாம் செஞ்சு வரவு செலவு பார்த்திங்கன்னா, அந்த சொந்த தொழிலில் வரக்கூடிய வருமானம் குடும்பத்தை அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேங்க, சொந்த தொழில் செய்கிறேங்க, கடன் இல்லாமல் ஓடுதுங்க, பரவாயில்லைங்க அப்படின்னு நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது நான் சொல்ல வர்றது அது இல்லை. சொந்த தொழிலுங்கிறது நிறைய பேர் செஞ்சாலும் அதில் நமக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும். சொந்த தொழில் செய்யலாம், ஆனால் அதில் வெற்றி பெறுவது எப்படி, நமக்குன்னு ஒரு இலக்கை அடைப்ப. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருப்பார். அவர் ஒரு 10-20 வருஷமாக அதே மளிகை கடையை வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருப்பார். ஆனால் அது ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை. அது அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கான, அவங்க குடும்பத்தை நடத்துவதற்கான ஒரு அமைப்பு, அவ்வளோதான். ஆனால் அதே மளிகை கடை நல்லா டெவலப் ஆகி ஒரு 10 வருஷமாக அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி அது பெரிய அளவில் டெவலப் ஆகி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி பெரிய அளவில் வச்சு ஒரு 100-200 பேர்த்துக்கு வேலை கொடுத்தால் அதுதான் வெற்றியாளர் ஜாதகம். அதுதான் சொந்த தொழிலின் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம். உதாரணத்துக்கு இன்னொன்று, ஒரு கார் வச்சு ஒருத்தர் சொந்தமாக ஒரு கார் வாங்கி வாடகைக்கு ஓட்டிகிட்டு இருப்பார். சின்ன வாடகைக்கு ஓட்டிகிட்டு இருப்பார். அப்படியே ஓட்டிகிட்ருக்கிறது சொந்த தொழில் தான். ஆனால் அதில் வெற்றியாளரானால் இல்லை. அதே ஒரு காருங்கிறது 2 வாங்கி 3 வாங்கி அப்போ ட்ராவல்ஸ் வாங்கி பெரிய அளவில் பெரிய ட்ராவல்ஸ் நிறுவனமாக மாறி நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்து அவங்க குடும்பத்துக்கும் அந்த நூற்றுக்கணக்கான ஒரு குடும்பத்துலேயும் ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறது, இவரும் நல்ல சைன் பண்ணி ஒரு நல்ல நேம் பிராண்ட் வாங்கிறது தான் அந்த சொந்த தொழில் வெற்றியாளர்கள். அப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொந்த தொழில்னா என்ன, சொந்த தொழிலில் வெற்றியாளர்களாக ஆவது எப்படி, அப்படி வெற்றியாளர் ஆகணும்னா அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கணும், சொந்த தொழிலில் முன்னேற்றம் அடைஞ்சு அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருந்தால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விளக்கம். முதல்ல ஒருத்தரோட ஜாதகத்தில், இந்த வெற்றியாளர் ஆவதற்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்திருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துக்கோங்க, லக்னாதிபதி வலுத்திருக்கணும். லக்னாதிபதி வலுத்திருக்கிறதுனா 1, 5, 9 போன்ற இடங்களில் லக்னாதிபதி நல்ல பவராக இருக்கணும். அல்லது அது இருக்கணும். லக்னத்தில் நல்ல வலுவான கிரகங்களும் இருக்கணும். லக்னாதிபதி வலுத்தவர்கள், அதாவது 1, 5, 9ங்கிற திரிகோண ஸ்தானத்தில் லக்னாதிபதி நல்ல பவராக இருக்கணும். இது லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும், ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது தனாதிபதி, நமக்கு எல்லாத்துக்கும் செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய 2ஆம் வீடு தனாதிபதி, செல்வம் தரும் அந்த தனாதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும். தனாதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு என்ன, ஒரு அந்த 2ஆம் வீடு தனாதிபதி நீச்சமடையாமையோ அல்லது கெட்ட கிரகங்கள் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது. தனாதிபதி நல்லா வலுத்திருக்கணும். 3வது பாயிண்ட், குரு கெடக்கூடாது. தனகாரன் யார், குரு. அந்த குருவும் கெட்டு போகக்கூடாது. அதாவது குரு நீச்சமடைஞ்சோ, ராகு அல்லது கேது இவங்களோட ரொம்ப க்ளோஸாக ஒரே டிகிரி அல்லது க்ளோஸ்அப்பான டிகிரியில் ரொம்ப இணைவு இருக்கக்கூடாது. அப்படி ராகு கேது, அப்படி சூரியன் குரு கூட சேர்ந்து ராகு அல்லது கேதோ இணைந்திருந்தாலும் அது பெரிய வெற்றியாளராக ஆக விடாது. இன்னும் சொல்லப்போனால் இயற்கை பாவிகள் வீடு இருக்கு இல்லையா, இயற்கை பாவிகள் வீடு எது, மேசம், விருச்சிகம், மகரம், கும்பம். இந்த இடத்துல இந்த ராகு அல்லது கேது குரு கூட சேர்ந்திருந்தாலும் சொந்த தொழிலில் பெரிய அளவில் நாம் ஜொலிக்க முடியாது. அப்போது லக்னாதிபதி வலுத்திருக்கணும், தனாதிபதி நல்ல கெட்டு போகாமல் இருக்கணும், குருவும் தனகாரனாகிய குருவும் கெடக்கூடாது. அப்புறம் அதை விட ஒரு முக்கியமான பாயிண்ட், 4வது பாயிண்ட் என்னென்னா, ஜீவனாதிபதி, அதாவது 10ஆம் வீடு. ஜீவனாதிபதிங்கிறது 10ஆம் வீட்டின் அதிபதி. அவரும் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். 10ஆம் அதிபதி
பகை வீட்டிலோ நீச்சமோ அஸ்தமனமோ ஆகக்கூடாது. 10ஆம் அதிபதி பகை ஆகக்கூடாது, நீச்சம் ஆகக்கூடாது, அஸ்தமனம் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி இதெல்லாம் இருந்தால் நம்ம வெற்றியாளர்களானா இல்லை. வெற்றியாளர்களாக இருந்தால் நல்ல சம்பாதிச்சு நல்ல வெற்றியாளராக நம்ம இருக்கோம்னா இன்னொரு மெயினான பாயிண்ட் என்னென்னா லாபாதிபதி தான் இது எல்லாத்துக்கும் மெயின். லாபாதிபதி 11ஆம் இடம், அதுவும் நன்றாக இருக்கணும். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க கடகலக்கணத்தில் பிறந்தாலே அவங்க சொந்த தொழில் நல்லா செய்வான் அப்படி இப்படின்னெல்லாம் நிறைய பேர் கடகலக்கணமாக நீங்கள் அப்போ நீங்கள் நல்ல பெரிய ஆளாக அப்படி கிடையாது. எந்த லக்கணமாக இருந்தாலும் நான் சொன்ன இந்த விதிகளெல்லாம் இருந்தால் தான் நாம் ஓரளவுக்கு சொந்த தொழிலில் வெற்றியாளர்கள் ஆக முடியும். லாபாதிபதிங்கிறது 11ஆம் இடம், அவரும் நல்லா இருக்கணும். அவரும் நல்லா வலுத்திருந்தால் தான் பொதுவாக சொந்த தொழில் வெற்றியாளர் ஆவதற்கு மெயினான காரணம் 2 11ஆம் இடத்தின் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2ம் 11ம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, இது நான் இப்போ சொன்னல 5 லக்னாதிபதி, தனாதிபதி, குரு, ஜீவனாதிபதி, லாபாதிபதி இவங்கெல்லாம் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருக்குது சார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது 5மே நல்லா பவராக இருக்குது, நல்ல இடத்துல இருக்குது, கெட்டு போகலை. ஆனாலும் அவர்கள் இன்னும் பெரிய சொந்த தொழில் ஆரம்பித்து வெற்றி ஆகலையேன்னு சொன்னால் அதற்கு என்னென்னு காரணம்னா தசா புத்தி ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒருத்தரோட தசா புத்தி ஒத்துழைப்பு கொடுக்காம என்ன அம்சம் இருந்தாலும் அவங்க ஜாதகம் பூரா ராஜயோகம் அமைப்புள்ள ஜாதகமாக இருந்தாலும் தசா புத்தி வராமல் சரியான அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். தசா புத்தி சரியில்லைன்னா இது எதுவுமே வேலை செய்கிறது கொஞ்சம் சிரமம், வேலை செய்யாது. அந்தந்த தசா புத்தி வரணும். அதுக்கு தகுந்த தசா புத்தி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் இந்த அமைப்பு நான் சொன்ன இந்த அமைப்பு இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி தசா புத்தியும் ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பாக சொந்த தொழில் வெற்றியாளர் ஆவார்கள். அப்போ சொந்த தொழிலில் வெற்றி ஆகிறதுக்கு சிம்பிளாக 5 பாயிண்ட் தான். லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டும், தனாதிபதி கெட்டு போகாமல் இருக்க வேண்டும், குருவும் கெடக்கூடாது. குரு ராகு கேது ஆகிய கிரகங்களுடன் ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சிருக்கக்கூடாது. இயற்கை பாவிகள் என்று சொல்லக்கூடிய மேசம், விருச்சிகம், மகரம், கும்பத்தில் இவர்கள் இருக்கக்கூடாது. அடுத்தது ஜீவனாதிபதி 10ஆம் அதிபதி, அவரும் கெட்டு போகக்கூடாது. பகை வீட்டிலோ நீச்சமோ ஆகியிருக்கக்கூடாது. மெயினாக இது எல்லாத்தையும் காட்டி லாபாதிபதி 11ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். லக்னாதிபதி, தனாதிபதி, தனகாரனாகிய குரு, 10ஆம் அதிபதியாக ஜீவனாதிபதி, 11ஆம் வீட்டின் அதிபதியான லாபாதிபதி, இந்த 5மே சரியாக இருக்கணும். இதனுடன் அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தியும் நன்றாக இருந்தால் சொந்த தொழிலில் கண்டிப்பாக வென்று அவர்கள் ஜொலிப்பார்கள். இது உறுதி. இந்த 5 நல்லா இருக்கணும், தசா புத்தியும் நமக்கு ஒத்துழைக்கணும். இதெல்லாம் இருந்தால் இதுதான் ஒரு தொழில் செய்யக்கூடிய வெற்றியாளர்களுடைய ஜாதகம். இப்படித்தான் இருக்கணும். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். நன்றி.